ஹாய் செல்குடீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து என்ன வீடியோ வந்து பார்க்க போறீங்க பார்த்தீங்கன்னா, இது தீபாவளிக்கு முன்னத்த நாள் இன்னும் 2 நாள் இருக்குது தீபாவளிக்கு. இன்னைக்கு சாட்டர்டே, சண்டே, மண்டே வந்து தீபாவளி திருநாள் வந்து வரப்போகுது. இன்னைக்கு வந்து அதுக்கான vlog இன்னைக்கு எடுக்கிறீங்க. அதுக்கான vlog இன்னைக்கே எடுக்கல. ஒரு சில வேலையெல்லாம் வந்து பண்ண போகிறோம். அதை வந்து vlog வந்து எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து 9 ஆச்சு. வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் போகணும், சுரேகா வீட்டுக்கு போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில வேலைகளாக இருக்குது. எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் ஷேர் பண்ணிங்கிறது வந்து வீடியோ வந்து இருக்கும் போது பாப்பாவுக்கு வந்து ஒரு சில குட்டி ப்ராப்ளம்ஸ். என்ன ப்ராப்ளம்ஸ்? பாப்பாவுக்கு தொப்புள் ப்ராப்ளம், அப்புறம் கண்ணு ப்ராப்ளம். எப்படிலாம் சொல்லாது. கண்ணு ப்ராப்ளம்லாம் கண்ணில் நிறைய, ஏன்னா திடீர்னு வந்து போல ரொம்ப கட்டுது. ஸோ அதனால் வந்து சின்ன ஒரு பயம். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டலாம்னு சொல்லிட்டு வந்து போகிறோம். எந்த ஹாஸ்பிட்டல் நாங்கள் போவோம்னா கேஜி ஹாஸ்பிட்டல்லாம் போவோம். பீடியாட்ரிஷியன் ஸ்ரீனிவாசன் சார். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட சுரேகா வெரி குட் 10-15 பீடியாட்ரிஷியன் பார்த்து கடைசியில் அவர் ரொம்ப நல்லா செட் ஆனார். அவரே சாக்கா அவர் ஏன்டா முதல் குழந்தை வந்து டக்குனு 2வது குழந்தை தூக்கிட்டு இருந்துச்சு சாக்கலாம் சாக்கையாக இருக்கிறேன். பார்த்தோம். சரி, ஓகே போகலாமா? இப்போ வந்து மேடம் குளிக்கணும், நான் குளிக்கணும். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வேலைகள்லாம் எனக்கு இருக்குது. ஒரு சில வேலைகள்லாம் இருக்குது. சம் ஸ்டிச்சிங்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் நாள் ஸ்கிப்பிங் இதெல்லாம் இருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு 500 ஸ்கிப்பிங் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து அந்த டாஸ்க்கை வந்து நம்ம முடிக்கணும். ஸோ நான் பண்ணிட்டு வந்துடுறேன். பாடிக்கு வந்து ஒரு சில ஸ்ட்ரெச்சஸ்லாம் போட்டு ஸ்கிப்பிங் வந்து போட்டிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? 500 ஸ்கிப்பிங் பார்க்க முடியாது, எடுத்துருவீங்க. இப்போ வந்து விமல் ஆடி இன்னும் முடிக்கல. சரி, அதுக்குள்ள நான் வந்து சுரேகெல்லாம் ஆடக்கூடாது, ஸ்கிப்பிங் ஆடப்போம். ஆடக்கூடாது. ரெடிங்க? உனக்கு ஆய் ஒரே இதில் ஆய் வந்து ரிவர்ஸில் போட்டிருக்கா மெண்டல். அப்படி இல்லடி, பின்னாடி இருந்தாண்டி வரணும். பின்னாடி இருந்து முன்னாடி குதிக்கணும். என்ன எனக்கு ஆடவே தெரியாது. A few moments later 500 ஸ்கிப்பிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதான் நிலமை. ஃபுல்லு ட்ரெயின் அவுட் ஆகிட்டேன். அப்பா 500 வந்து ஒரே ஸ்டிச்சாக பண்ண மாட்டேன். 70 ஸ்கிப்பிங் ஒன்றா, 80 ஸ்கிப்பிங் ஒன்றா. ஸ்டார்டிங்கில் 70-80 பண்ணுவேன். அப்புறம் 60-50. கடைசி ஸ்டிச்சு 400லேருந்து 500 ஒரே ஸ்டிச்சில் பண்ணிட்டேன். கொஞ்சம் லாஸ்ட்டாக முடிக்கும்போது கொஞ்சம் கையில் முடிக்கலாம்னு சொல்லி. அப்போ தான் இந்த மாதிரி வேர்வையெல்லாம் வரும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதான் கெண்டைக்கால் ரொம்ப வலிக்குது. இது வந்து ஸ்வீட் பெயின் சொல்லுவாங்க. அதாவது ஒர்க் அவுட் பண்ணி நமக்கு எஃபெக்ட் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும்னா, நமக்கு இது அடுத்த நாள் தெரிஞ்சும் வலி இருக்கா இல்லையான்னு. எனக்கு இப்போ மரணம் வலி வலிக்குது. எல்லாம் டைட் ஆகிடுச்சு, காஃப் மசில்ஸ் எல்லாம். சரி, ஓகே, அப்படியே குளிச்சுட்டு அப்புறம் வரேங்க. அதான் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ரெடி ஆயாச்சு. விமல் வந்து எனக்கு குளிக்கவே இல்லை. நான் வந்து சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு பாப்பா குளிக்கணும். பாப்பா குளிச்சுட்டு கிளம்பணும். டிஃபன் என்னென்னா தோசை அண்டு தாளித்த சாப்பாடு, தக்காளி சாப்பாடு. நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். பாப்பா வந்து குளிக்க வைக்கிறதுக்கு வந்து ஒரு பாட்டி வந்து வந்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து குளிக்க வைக்கல, ஒரு பாட்டிக்கிட்ட வந்து சொல்லி தான் வந்து அவங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணி தான் அவங்க பாப்பா வந்து குளிக்க வைக்கிறோம். சரி, 1 மந்த் சரியாக குளிக்க வச்சாங்க. சரி, 1 மந்த் கொஞ்சம் வயசானவங்க கை பண்ணிட்டுமேன்னு சொல்லி வந்து குளிக்க வச்சுருக்காங்க. கொஞ்சம் நல்லா குளிக்க வைப்பாங்க. ஸோ அதனால் பாப்பா வந்து இப்போ குளிக்க போகிறாங்க. அவங்களுக்கு வந்து தண்ணியெலாம் காஞ்சிட்டு இருக்கல, எடுத்தெல்லாம் ஊற்றணும். பட் அதை காட்ட முடியாது. ஸோ நம்ம வந்து வீட்டில் இருந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆன் தி வே ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோம். ஆமாம், போகும் ஹாஸ்பிட்டல். அப்போட ஹைட்டில் செக் பண்ணிட்டோம், க்ரோத்தெல்லாம் ஓகேதான். விமல் பல்க்கு வந்துட்டு அந்த அக்காட்ட வந்து எவ்வளோ கேட்டாங்க. அந்த அக்கா சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி, எனக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. டாக்டர் நீ பார்த்துட்டு என்ன அப்டேட் எனக்கு சொல்கிறோம். ஹாஸ்பிட்டல்லேருந்து எங்களுக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து எங்களுக்கு வந்து டோக்கனாக தான் போகிறோம். சின்ன ஹெல்ப் பண்ணுறது. எங்களுக்குன்னு வந்து ஒரு தங்கச்சி மாதிரி ஒரு பொண்ணு இருக்காங்க, ராமோட ஃப்ரெண்டு. அவங்கள்ட்ட சொல்லிடுவோம். இப்போ வந்து நாங்கள் கேன்டீன்லாம் வந்து விடவே மாட்டேன்ட்டாங்க. வந்து ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு தான் கிளம்புறோம். ஓகே, டாக்டர் நம்ம பார்த்த சந்தேகங்கள்லாம் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. இவர்கிட்ட நம்ம இவர் வாயிலிருந்து நம்ம கேட்டோம்னா கொஞ்சம் பயப்பட தேவையில்லை, கொஞ்சம் நிம்மதி. ஆமாம். ஸோ அதனால தான்
சரி இப்போ நாங்கள் வந்து போயிட்டு இருக்கோம். எங்கே போகணுன்னா கொஞ்சம் சுரேகா அம்மா வீட்டு வரைக்கும் போகணும். போயிட்டு ஒரே சிரிப்பா இருக்கு ரோட்ல. என்னன்னா ஆட்டோக்கார அண்ணங்க இருக்காங்க இல்லையா, ஒருத்தர் ஆறு அடிச்சுட்டே இருந்தாரு. எதுக்கு அடிக்க கேட்டா ஆறு தான் அடிச்சு உன்னையே அடிச்சுன்னு கேட்கறாரு. இன்னொரு ஆட்டோக்காரன நான் இப்ப ஆறு அடிக்கிறேன் நொட்டு 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 சும்மா ஆறு அடிச்சுட்டே இருக்கிறாரு. இவங்கள ஐயோ சாமி முடியும். ஆனா உண்மையா இந்த தீபாவளிங்கிற தீபாவளி டைம்ல நம்ம வெளியே வரது நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவரு டென்ஷனுக்கு வந்து திடீர்னு வந்து இது ராப் பாடுறாரு. நொட்டு 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 நொட்டு. அது வயசானவரா அவர் பண்ணும்போது சிரிப்பாங்க. தலைவர் இப்படி ஆடுறாரு. நொட்டு 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 ஆறு அடிச்சுட்டே இருக்கு. சரி வரேங்க. எங்க வீட்டுக்கு போனதையே மறந்துட்டேங்க சீரியஸா. சுரேகா வந்து அப்படியே வீட்டுக்கு போன சந்தோஷத்துல வந்து அது மறந்துட்டோம். நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தேன், அதை வாங்கினதை மறந்துட்டோம். ஆக மொத்தம் வீடியோ எடுக்கிறதுக்கே மறந்துட்டோம். என்ன ஒரு இது. ஸோ எடுத்துட்டு வந்து இப்போ நம்ம வீட்டிலேருந்து அம்மா வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி நம்ம வந்து ஆண்டி வேலை இருக்கோம், சைட்டுக்கு போகணும். சைட்டில் வந்து ஒர்க் போயிட்டுருக்கு, அது வேறு போய் பார்க்கணும். ஸோ பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கா. வெயில் வந்து பயங்கரமாக அடிக்குது. அப்படின்னா வந்து இன்னைக்கு ஈவினிங் மழை பெய்ய போகுது, செம்மையாக பெய்ய போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்குள்ள நம்ம வந்து வீட்டுக்கு போகணும். பாத்தீங்கன்னா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல வந்து நமக்கு வந்து ஒரு வவுச்சர் கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நம்ம ஃப்ரெண்டு வந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸோட வவுச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன கிடைக்குதுன்னு போய் பார்ப்போம். நான் மட்டும் போயிட்டு நீ தான் வர வேண்டாம். நீ வர பாப்பாவை தூக்கிட்டு வர இருக்கு. நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல் நம்ம தங்கச்சின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு கிடைச்சி நாங்கள் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஓசியில் நாங்கள் வந்து ஸ்வீட் வாங்க போகிறோம். கிருஷ்ணா ஸ்வீட் வந்து எனக்கு பெருசாக பிடிக்கும். எனக்கு பிடிச்சது ஆனந்தாஸ் தான் ரொம்ப பிடிச்சது. கிருஷ்ணா ஸ்வீட் நெய் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி இலவசமாக கிடைக்குதே போய் வாங்கலாமேன்னு சொல்லி தான் வாங்குறோம். அப்படி இல்லை, அன்பால் அவங்க கொடுத்துருக்காங்க, அதனால வாங்குறோம். போயிட்டு இப்போ பல்ப் வாங்க எப்படி இருக்கும், என்னென்ன கிடைக்கும்னு கேள்வி போனீங்கன்னா நல்லாவே வாங்க மாட்டேன். கிடைக்கிறது இங்கே ஓசியில் அதில் நல்லா வேறு வாங்க மாட்டேன். போயிட்டு வருகிறீங்க, என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிடைக்குமான்னு கிடைக்கும். கூப்பன்னு சொன்னோம், வெயிட் பண்ணுறேன். நான் ஏன் வெயிட் பண்ணுறேன். மைசூர்பா தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. மைசூர்பா வாங்கிட்டேன். எக்ஸ்ட்ரா 26 ரூபா வந்து பே பண்ண சொன்னாங்க. பே பண்ணி தான் வாங்கியிருக்கேன். 10ல் எதுக்கு பே பண்ணணும்னா அந்த 1/2 கிலோ மைசூர்பாக்கும் 10ல் ஏதாவது பே பண்ணுங்க. ஸோ என்னன்னா 2 பேர் தான் இருக்காங்க கரெக்டாக. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் யாராவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆள் நிறையா தான் போடுங்களா. 2 பேர் தான் இருக்காங்க. பாவம் சின்ன பசங்க 2 பேர் கஷ்டப்படுறானுங்க. கூட 2 பேர் போட்டு நான் 10 பேர் கஷ்டப்பட்டு நிற்கிறாங்க. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை முக்கியம் இல்லையா. சுரேகா வந்து ஓப்பன் 4 மைசூர்பா தின்ட்டா வந்து டேஸ்ட் நியாயம் வேண்டாமா? ஏதாச்சும் மக்களுக்கு ஏதாவது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இது கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா? இத்தனை நம்ம ஆனந்தாசம் சாப்பிட்டுருக்கோம், நல்லா இருக்கு. ஆனா ஒமட்டுது. இது என்னன்னா சீக்கிரம் எனக்கு ஏன் பிடிக்காது, சீக்கிரம் திகட்டிடும். அதாவது நீங்க கூப்பன் கொடுக்குறீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் கொடுத்தாதான் வந்து நம்ம அதை சாப்பிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இப்படி மாத்தி வாங்கிக்கலாம், ஆனா அமௌண்ட் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். அவங்க என்ன அமௌண்ட் சொல்றாங்கன்னா அந்த அமௌண்ட் குள்ள வாங்கிக்கலாம். அந்த அமௌண்ட்டுக்குள்ள இப்பெல்லாம் பிரிச்சு போறதுக்குலாம் அவங்கள பாக்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. என்ன வாங்குறா? அப்ப அது அவங்களோட ட்ரிக் இல்லடி, அப்படி இல்ல. அதாவது இது வந்து நாங்க கலவரமாக போகுது. இப்ப நாங்க பேசிட்டு வரோம். A few minutes later. இப்ப சைட்டுக்கு வந்து பார்த்துட்டு கிளம்புறோம். டென்ஷன் அப்பா. நாங்க சும்மாவே வந்து 2 மேட்சுக்கு மேட்சா தான் போடுவோம். ட்ரெஸ் பாத்தீங்களா, நானும் பிளாக் அவளும் பிளாக். சுரேகா ஏன் சுரேகா இஞ்சி தின்னு குரங்காட்டும் மூஞ்சேன் இருக்கு. டென்ஷன் ஆகிட்டு என்ன நீ சால்வை போத்துக்கோ போகுது. என்ன ட்ரெஸ் சப்ஸ்கிரைபர் கரெக்டாக பேசு. உன் டென்ஷன்ல தூக்கி 5 போடு சுரேகா. அப்போ வந்து இன்னும் வந்து நல்லா நடக்கணும்னு அர்த்தம். 6.5 hours later. பார்த்தீங்கன்னா சமையலுக்கு மட்டன் வந்து செய்யணும். அம்மா வீட்டிலேருந்து மட்டன் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ மட்டன் செய்யணும், அதுக்காக வெங்காயம் உரிச்சிட்ருக்கேன். விமல் வந்து செய்கிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் சுவி வந்துடுவா, அப்போ குட்டி பாப்பாவும் இருக்கா. 2 பேர் வச்சுட்டு வந்து சமாளிக்க முடியாது. அதனால் நான் செய்யலாம் அப்படின்னு வெங்காயம் உரிச்சிட்ருக்கேன். உரிச்சிட்டு சமையல் செய்யணும். நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க பார்ப்போமா? என் தங்க மயில் வந்திருக்கு, சத்துமணி. ஸ்வீக்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து நைட் தூங்குறா. ஏன்னா இத்தனை நாள் அம்மாட்ட தான் இருந்தாங்க. சிவி வந்தாலே ஒரு கலகலை, ஒரு பரபரப்பாகவே இருக்கும். ஏன்னா போய் தங்கச்சி போய் நோண்டிகிட்டே இருப்பாள். ஏன் சிவி இங்கே பாரு, சிவி ஹாய் சொல்லிடு, எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லிடு. ஹாய், இங்கே பார்த்து சொல்லு, இங்கே பார்த்து சொல்லு.
ஹாய் ஃப்ளைங் கிஸ் கொடுத்துரு. சரி சமத்துக்குள்ளே வந்துட்டா. ஸ்வீக்காக நாங்கள் ஆர்டர் பண்ண பட்டாசு வந்துடுச்சு. தீபாவளி நாளைக்கு ஸ்வீக்காக மட்டுமே தான் பட்டாசு வாங்கியிருக்கோம். நாளைக்கு போட்டு கொடுத்துக்கிட்டு கொளுத்து போகிறோம். ஏன் ஸ்வீ ஏத்தங்க நாளைக்கு பட்டாசு அடிக்கலாம். டீலா டீல். இது ஹைஃபை கொடுத்துறாப்பாக்கு. பார்த்தீங்கன்னா விமலும் அவரோட பொண்ணும் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நமக்காக வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ நம்ம அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாமா? தம்ஸ் அப். ரெடி கெட் செட் கோ. ஆடிங்க அப்பா பாரு. அங்க போ. ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.